Hi, I am Dr. Ramya, Plastic and Cosmetic Surgeon, Shifa Hospitals, Tirunelveli. ஸோ இன்றைக்கி நம்ம பேர்ன்ஸ்னால் என்ன, தீக்காயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பேர்ன்ஸ் அல்லது தீக்காயம் இது எப்போல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னா, நேரடியாக நம்ம தீயை தொடுறதுனாலையோ இல்லை தவறுதலாக நம்ம மேலே சூடான திரவங்கள், அதாவது காஃபி இல்லை அடுப்பில் வெந்நீர் சுட வச்சிட்ருக்கப்போ மேலே கொட்டுறது, இல்லை நம்ம எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸும் நமக்கு வரலாம். ஸோ ஆக்சிடென்டலாக ஸ்விட்சு டிவி எல்லாம் தொடுறப்ப நமக்கு ஷாக் அடித்து எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி தீக்காயம் ஏற்படுறப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இதுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிடுவோம். இம்மீடியட்டாக தண்ணி ஊற்றுவோம், தீயை அணைப்போம். ஸோ கரண்ட்டு ஷாக் அடித்தா ஸோ மெயினை ஆஃப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் இம்மீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டலை அப்ரோச் பண்ணி நம்ம மெடிக்கல் ஹெல்ப் கண்டிப்பாக நமக்கு இதுக்கு தேவை. அண்ட் இதில் எதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான பேர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸ், அதுக்கப்புறம் முகத்தில் ஏற்படுற தீக்காயம், நம்ம கையில் ஏற்படுற தீக்காயம், இதெல்லாமே நமக்கு ரொம்ப ஆபத்தான தீக்காயங்கள். தொடர்ந்து நம்ம மருத்துவரோட கண்காணிப்பில் இருக்க வேண்டியது அவசியமாகுது. ஸோ இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நமக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி, ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேர்ன்ஸ்னாலே பிளாஸ்டிக் சர்ஜனை தான் நம்ம பார்க்கணும். ஸோ எதனால் அப்படின்னா, ஸோ தீக்காயம் நமக்கு ஆழத்தை பொறுத்து தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மேலாப்பில் இருக்கிற தீக்காயனாலுமே நம்ம அதை அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது. அதுக்காக நம்ம இப்போ நிறைய அட்வான்ஸ்டான டெக்னிக்ஸ் வந்துருச்சு. ஸோ கொலாஜன்னு சொல்லக்கூடிய செயற்கை தோல், அதை புண்ணெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நம்ம இம்மீடியட்டாக நம்ம அப்ளை பண்ணலாம் மேலாப்பில் இருக்கிற தீக்காயங்களுக்கு. ஸோ இதனால் என்னென்னா சீக்கிரமாக புண்ணாகிறோம், வலி இருக்காது. ஸோ தழும்போட குவாலிட்டியும் நமக்கு பெட்டராக கிடைக்கும். ஆழமாக இருக்க தீக்காயங்களுக்கு புண்ணு நம்ம சுத்தம் செஞ்சு புண்ணு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் கண்டிப்பாக எடுத்து போட வேண்டியது அவசியமாகுது. ஸோ தோல் எடுத்து போட்டால் மட்டும்தான் ஆழமான தீக்காயங்கள் நல்லா ஆறி நமக்கு அந்த பகுதிகள் கண்ட்ராக்சர்னு சொல்லுவோம், அதாவது தசைகள் சுருங்கி போகிறது, அந்த மாதிரி நடக்காமல் இருக்கும். அண்ட் ஒரு டீம் ஒர்க் தான், அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட்டுன்னு இதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக இது நம்ம ஒரு டீம் ஒர்க்காக தான் நம்ம பண்ணுறோம். தீக்காயம் ஆறுனாலும் தோல் எடுத்து போட்டாலும் தசைகள் பிடிச்சு தோலெல்லாம் சுருங்கி போகாமல் இருக்க நம்ம தொடர்ந்து ஃபிசியோதெரப்பி செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதே மாதிரி தீக்காயம் ஆறுனதுக்கப்புறமும் நமக்கு அதில் அரிப்பு, வலி, எரிச்சல் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற தோல்லையும் தழும்புலையும் எண்ணெய் சுரப்பிகளும் வியர்வை சுரப்பிகளும் இருக்காது. அதனால் நமக்கு வெயிலில் போகிறப்ப எரிச்சல், அரிப்பு இதெல்லாமே நமக்கு வருது. ஸோ தொடர்ந்து நம்ம மருத்துவ கண்காணிப்பில் இருந்து டாக்டரோட சஜஷன் படி சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், மசாஜ் அண்ட் ஃபிசியோதெரப்பி எல்லாமே எடுக்க வேண்டியது அவசியமாகுது. தேங்க்யூ. இது போக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்கிற டோல் ஃப்ரீ நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.